பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல வீட்ல எல்லாரும் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. கதிர் ஒரு பக்கம் இருந்துட்டு அவங்க கோமதி கிட்ட போயிட்டு, என்னதான் நீ இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப தப்புமா. மாமா, அண்ணன் ரொம்ப வருத்தத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தான் விஷயத்த கேள்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு வந்தது. ஆனா நீ மாமாவ புரிஞ்சுக்காம இப்படி பேசினது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை விடவா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கோவப்படுறாங்க. இங்க பாருமா, மாமா இந்த விஷயத்த விருப்பப்பட்டு செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க அண்ணனுங்க கம்பல் பண்ணி அந்த கடையை வச்சு கொடுத்துருப்பாங்க. அதுவும் அப்பாவை பழி வாங்குறதுக்கு நல்லாவே மாமாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது தெரியாம மாமா இதைத்தான் உங்ககிட்ட சொல்ல வராரு. ஆனா நீங்க யாருமே புரிஞ்சுக்காம மாமாவை இப்படி எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறது அவளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டை கூட அவங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாரையும் மாமா எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருப்பாருன்னு தெரியும் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கின உடனே நேராக பழனியை தேடி போகிறாரு. வீட்டுக்கு வந்திருந்தியா? உங்கள் அக்கா நிறைய பேசிட்டாளா? உங்கள் அக்காவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். நீ தெரிஞ்சு அந்த இடத்துல கடையை வச்சிருக்க மாட்டேன். நீ எங்கே வச்சுருந்தாலையும் நான் எதுவும் உன்னை சொல்லியிருக்கக்கூடாது, கோவமும் பட்டிருக்கக்கூடாது. ஏதோ அந்த நிலைமையில் இருக்கிற போது நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு நம்ம பழனிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.